உலகெங்கும் வாழும் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உளமகிழ்வோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லறை வாயிலிலிருந்து நமக்கென கல்லை புரட்டுவது யார்? இப்படித்தான் இளங்காலை பொழுதில் நறுமண பொருட்களோடு ஆண்டவர் இயேசுடைய கல்லறையை தேடிச் சென்ற பெண்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். வெறுமையான கல்லறையை கண்ட பொழுது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் என்ற வானதூதருடைய குரலை கேட்டவுடன் அவர் ஆச்சரியமும் அடைந்தார்கள். ஆண்டவருடைய உடலை காணவில்லை, யார் எடுத்துச் சென்றார்கள் என தெரியவில்லை என்று அதிர்ச்சி அடைந்து கூறிய மகதலா மரியா சீடரிடம் ஓடிச் சென்றார். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் நிகழ்வாக, வெறுமையான கல்லறையாக, ஆச்சரியம் தரும் நிகழ்வாக, அதிர்ச்சியூட்டும் செய்தியாக நமக்கு நற்செய்தி நூல்களில் தரப்பட்டவையாக இருக்கின்றன. இன்றும் நாம் இந்த வெறுமையான கல்லறைகளிலேயே ஆண்டவர் இயேசுவை தேடிக் கொண்டிருக்கின்றோம். எத்தகைய வெறுமையான கல்லறைகள்? போர்களை போன்ற வெறுமையான கல்லறைகளில், இல்லை என்றால் கோடிகளை கொட்டி உயரை எழுப்புகின்ற பெரிய பெரிய ஆலயங்களில், இல்லை என்றால் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார் என நம்பிக்கை கொள்கின்ற வெறுமையில் நாம் அவரை தேடிக் கொள்கின்றோம். ஆனால் நமக்கு இந்த கல்லறையிலிருந்து வெளிப்படுகின்ற உண்மை என்ன? அவர் இங்கு இல்லை. அவர் சொன்னபடியே உங்களுக்கு முன் அவர் கலிலேயாவிற்கு செல்கிறார், நீங்கள் அவரை அங்குதான் காண்பீர்கள் என்பதுதான் இந்த வெறுமையான கல்லறையிலிருந்து முழுமையாக தரப்படுகின்ற உன்னதமான செய்தியாக, உயிர்ப்பின் செய்தியாக அன்பு மக்களை நமக்கு இருக்கிறது. அங்குதான் இயேசு ஆற்றிய பணியை செய்வதற்கு அவர் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். நோயாளரை தேடிச் செல்வதும், மாற்றுத்திறனாளிகளை உடன் இணைத்துக் கொள்வதும், இல்லை என்றால் சமுதாயம் எவரை புறக்கணிக்கிறதோ அம்மக்களுக்கு பணி செய்து அவர்களோடு கரம் கோர்த்துக் கொள்வதும், இதுதான் உயிர்த்த ஆண்டவரை தரிசிக்கின்ற உன்னதமான கலிலேயாவாக நீங்களும் நானும் காண வேண்டும். எனவே இன்றைய நாளில் நாம் எங்கே இந்த உயிர்த்த ஆண்டவரை காண முடியும் என்ற கேள்வியை முன்னிறுத்துகிறது இது உயிர்ப்பின் பெருவிழா. உயிர்த்தவர் நமக்கு முன்னே செல்கிறார். இத்தகைய கலிலேயாவிற்கு நீங்களும் நானும் அவருடைய பணிகளை இக்காலத்திற்கு ஏற்ப செய்கின்ற பொழுதுதான் அவருடைய உயிர்ப்பின் தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் உரித்தாகும். மீண்டும் உங்கள் யாவருக்கும் உள மகிழ்வோடு நான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அன்பும் ஆசியும் மகிழ்வும் போர்களினால் சூழப்படுகின்ற இந்த உலகத்தில் நிரம்பட்டும். வன்முறையினால் தவிக்கின்ற நம்முடைய சமூகத்தில் நிலவட்டும். போலியான வழிபாடுகள் சிக்கி தவிர்க்கிற நாம் உண்மையான அருள் வாழ்வை கண்டு கொள்வதில் அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டு மகிழ்வோம், பிறருக்கும் அறிவிப்போம்.